நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுடுகாடாகும் மன்னார், ஜனாதிபதியின் அறிவிப்பு தொடர்பில் அர்ச்சுனா எம்பியின் எச்சரிக்கை. உயர் பதவியில் உள்ள இரு புலனாய்வு அதிகாரிகள் குறித்து நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு. திலீபனுக்கு பெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் அஞ்சலி. வீதிக்கு பெயரிடவும் சபையில் சிலை அமைக்கவும் தீர்மானம். ராணுவ வசமுள்ள ஆலங்குளம் துயிலுமில்ல காணியை விடுவிக்குமாறு கோரி தீர்மானம். ஜனாதிபதி ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ் சந்திப்பு. ஜாலில் சிறுமியின் கை அகற்றப்பட்ட விவகாரம், சந்தேக நபருக்கு நீதிமன்றம் விதித்த தடை. போதைப் பொருள் வலையமைப்பினுள் மஹிந்தவின் பாதுகாவலர். மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை திட்டத்தினால் மன்னார் மண் சுடுகாடாக மாறும் அபாயம் உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மிகவும் நன்றிகள். இந்த மின்சாரம் சம்பந்தமான விலை தொடர்பான பிரச்சனையை கொண்டு நேரடியாக வருகிறேன். மன்னார் காற்றாலை விவகாரம் இப்போது வடக்கு மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மன்னார் மண் என்பது வடக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவமான இடம். அந்த மன்னாரிலே ஏற்கனவே 35 காற்றாலைகள் இருக்கிறது. அதற்கு பிறகு மேலதிகமாக 15 காற்றாலைகள் மன்னாரிலே போடுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது ஜனாதிபதியிடம் போய் இவர்கள் சந்தித்து கேட்டபோது ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், ஒரு மாதத்திலே டிசிசி மீட்டிங்கிலே கதைத்து மக்களோட ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்றை உருவாக்கி மக்களோட கதைத்து அதற்குரிய அனுமதி எடுங்கள் என்று. அதற்கு கதைக்க வந்த எங்களுடைய அமைச்சரை கூட மக்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து. வீடியோவை நான் பார்த்தேன். ஆனால் அப்படி இருந்தும் மறுபடியும் மன்னாரிலே காற்றாலையை ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கையை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள். மன்னார் மக்கள் இப்போது எங்கே போவதன் இவர்களுடைய கதையை நம்பி ஒரு சில பேர் சொன்னார்கள் என்றால், வடக்கு மாநிலத்தில் நாங்கள் என்னத்தை கொண்டு வர போகிறோம், ஒரு சுற்றுலாத்தலத்தை கொண்டு போய் என்னென்றால் அடிப்படை வசதி மின்சாரம் என்பது ஒரு அடிப்படை வசதி. மன்னார் மண்ணை சுடுகாடாக மாற்றி 45 மின்சார காற்றாலைகளை கொண்டு வருகின்ற போது எந்த ஒரு அடிப்படையில் ஒரு அபிவிருத்தி வரும்? மன்னார் மண் அழிகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார் மண் அழிகிறது. ஆனால் எந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு மன்னாரில் ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியும் என்று யோசிச்சு பாருங்கள். இவர்கள் செய்வது ஒரு மாபெரும் அரசியல். ஆக குறைந்தது ஒரு ஃபோனிலே கூகுளிலே $2 LKR என்று டைப் பண்ணி 290 ரூபாயில் இருக்கிற $310 ரூபாய்க்கு வர தெரியாது வந்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள கூட முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வடக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியை என்னண்டையா பார்க்கலாம், சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மீனவர் அமைச்சிட்ட மீன்பிடி அமைச்சர்கிட்ட 2 வரைக்கும் ஊழல் தொடர்பாக கேள்வி கேட்டு 2 கிழமை பதில் இல்லை. ஆகவே மன்னார் மண் சற்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? உங்கள் மண் இப்போது சுடுகாடாகிறது. மன்னார் மண் சுடுகாடாகிறது. ஆகவே மன்னார் மண் சுடுகாடாக கூடாதென்றால் இந்த ஜனாதிபதி போன்றவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இன்னும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் மன்னார் மண்ணிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு நாளும் வெளியேற்றப்படும். இந்த மன்னார் மண் என்னுடைய இதயம் போல் அந்த போராட்டத்தில் நான் இருப்பேன். மன்னாரில் இருக்கின்ற சகல மதத்தை முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவ மத தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மன்னார் மண்ணை பாதுகாக்க இந்த இவர்களுடைய அபிவிருத்தி என்ற போர்வையிலே இந்த இவர்கள் கொண்டு வருகின்ற காற்றாலை திட்டம், அதே நேரம் மண் சுரங்கள், இந்த மூண்டையும் மண் வளங்கள் சுரண்டல், இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கபீர் காசிம் நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த முன்னெச்சரிக்கைகளை புறக்கணித்த 2 புலனாய்வு அதிகாரிகளை தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளில் நியமித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் குறித்து முன்னர் பெற்ற தகவல்களை புறக்கணித்த 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு முன்பே தகவல் கிடைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களில் சிலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உயிர்த்த ஞாயிறால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியிருந்தது. அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பான 2 முன்னாள் பொலிஸ்மா அதிபர்கள் இன்று சிறையில் உள்ளனர். இருப்பினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த முன் எச்சரிக்கைகளை புறக்கணித்த 2 புலனாய்வு அதிகாரிகளை தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளில் நியமித்தது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
வலிகாமம் கிழக்கு பிரேசபையில் தியாதீபம் திலீபனின் நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டதுடன் திலீபனின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கும் முகமாக தீர்மானங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இன்று வியாழக்கிழமை காலை பிரேசபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தலைமையில் சபை முன்றலில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் தம் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் பொதுமக்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அஞ்சலி சுடரினை இந்நாள் பிரதேசபை உறுப்பினர் விஜயதாரணி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தவிசாளரினால் அஞ்சலி உரை நிகழ்த்தப்பட்டது. உறுப்பினர்களும் தமது அஞ்சலிகளை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற பிரதேசபையின் அவை அமர்வில் தியாக தீபத்தினை நினைவுகூர்ந்து முன்னைய காலங்களில் திலீபன் வீதி என பிரயோகத்தில் காணப்பட்டு பின்னரான சூழ்நிலையில் பொக்கனை வீதியாக காணப்படும் வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் அவ்வீதியின் பெயரை நிர்வாக நடைமுறைகளுக்கு அமைவாக திலீபன் வீதி என மீளவும் மாற்றியமைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தியாதீபம் திலீபன் அவர்கள் வலிகாமம் கிழக்கு பிரேசபைக்கு உட்பட்ட கிராமத்தினைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் வலிகாமம் கிழக்கு பிரேசபை வளாகத்தில் தியாதீபம் திலீபன் அவர்களுக்கு திருவுருவச் சிலையினை 1975 ஆண்டின் 4ஆம் இலக்க காட்சிப்படுத்தல் சட்டத்தின் பிரகாரம் உள்ளூராட்சி அமைச்சரின் அனுமதியை பெற்று நிறுவுவதெனவும் தவிசாளர் தியாகராஜா நிரோஷினால் அவை தீர்மானத்திற்காக முன்வைக்கப்பட்டது. இத்தீர்மானங்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரேசேலார் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஆலம்குளம் மாவீரர் துயிலுமில்ல காணியை இராணுவத்தினரிடமிருந்து விடுவித்து குறித்த பகுதியை புனித பகுதியாக அறிவிக்குமாறு தீர்மானம் துணுக்காய் பிரேசபை அமர்வில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. துணுக்காய் பிரேசபையின் 3வது அமர்வு தவிசாளர் கனகரத்தினம் செந்தூரன் தலைமையில் இன்று பிரேசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது சபை உறுப்பினர் சுயன்சன் அவர்களினால் ஆலம்குளம் மாவீரர் துயிலுமில்ல காணியை இராணுவத்தினரிடமிருந்து விடுத்து குறித்த பகுதியை புனித பகுதியாக அறிவிக்குமாறு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த துயிலுமில்ல வளாகம் அமைந்துள்ள காணியில் மக்களின் காணிகளும் உள்ளடங்குவதாகவும் குறித்த மக்கள் இது தொடர்பில் 2017 ஆண்டில் ஆளுநரிடம் சென்று தமக்கான மாற்று காணியை கோரியிருந்ததாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் பிரேசபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பேசப்பட்டதாகவும் தெரிவித்த சபை உறுப்பினர் செல்வநாயகம் ரஜீவன் குறித்த மக்களுக்கான மாற்று காணிகளை வழங்குமாறு தெரிவித்திருந்தார். துயிலுமில்ல காணி தொடர்பில் ஒரு முரண்பாடான நிலை தோன்றியதை அவதானித்த தவிசாளர் குறித்த விடயத்தை வாக்கெடுப்புக்கு விடுவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறுக்கிட்ட பிரதேசபை உறுப்பினர் சிவகுமார் சிந்துயன் குறித்த துயிலுமில்ல காணியில் பின்பக்கமாக உள்ள சில பகுதிகள் தான் மக்களுடையது எனவும் முதலில் குறித்த தொடர்புடைய திணைக்களங்களுடன் கலந்தாலோசித்துவிட்டு மாற்று காணிகளை அப்பகுதி மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்துரைத்த தவிசாளர் கனகரத்தினம் செந்தூரன் அவர்கள் துயிலுமில்லம் அமைந்துள்ள இடம் புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது. போரிலே இறந்தவர்களை மதிக்கின்ற பண்பாடு எங்களுடையது. புனித பிரதேசமாக அறிவிக்கப்படல் என்ற ஏற்பாடு உரிய நடைமுறைகளுடன் நடைமுறைப்படுத்தப்படும். அதிலே பொதுமக்களின் காணிகள் இருக்குமாக உறுதிப்படுத்தப்பட்டால் அவை சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் ஊடாக ஆராயப்பட்டு மாற்று காணிகள் வழங்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுடன் ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குறித்த பிரேரணை சபையில் ஏகமனதான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி ஆண்ட்ரூ மாரசநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்றது. இதன்போது இலங்கை பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டல்வர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸை 25ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் ஜனாதிபதி ஆண்ட்ரூ மாரசநாயக்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பில் சிநேகபூர்வ உரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இலங்கையை பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் ரீதிகளில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் செயற்திட்டங்கள் குறித்து பொதுச் செயலாளரிடம் விரிவாக ஜனாதிபதி விளக்கியுள்ளார். அத்திட்டங்களை பொதுச் செயலாளர் குட்ரெஸ் பாராட்டியுள்ளதோடு அவற்றுக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் மற்றுமொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விவகாரத்தின் இரண்டாவது சந்தேக நபரான தாதிய உத்தியோகத்தர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேற முடியாத வகையில் பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாண்டில்யன் வைசாலி என்ற சிறுமி காய்ச்சலுக்காக சிகிச்சை பெறுவதற்காக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அவருக்கு மணிக்கட்டில் கனுலா ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்து பின்னர் அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது. இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரிடம் தமக்கான நீதியையும் கோரியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு ஜாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் உசைன் முன்னிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பின் முன்னிலையான சட்டத்தரணிகளான லக்ஷயன் புரந்திரன் ஆகியோர் பல்வேறு விடயங்களை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற நிலையில் வழக்கின் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து இரண்டாவது சந்தேக நபரான குறித்த தாதிய உத்தியோகத்தர் சிறுவர் பெண்கள் பிரிவால் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். அந்த தாதிய உத்தியோகத்தருக்கு புனை வழங்கிய நீதவான் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாதவாறு பயணத்தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் போதைப்பொருள் விவகாரங்கள் பாரிய அதிர்வுகளை கிளப்பி வருகின்றன. குறித்த விவகாரம் தொடர்பில் முக்கிய சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராக இருந்த சம்பத் மெனம்பேரி கைது செய்யப்பட்டார். அந்த கைதின் பின்னர் இந்த நாட்டில் இயங்கும் பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளின் சிக்கலான தன்மை குறித்து பல புதிய விவரங்கள் வெளியாகி வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு பணியில் மெனம்பேரி ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் நடந்த பல கடத்தல்கள் மற்றும் கொலைகளுடன் அவரது பெயர் தொடர்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் உள்ளன. நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.